என்ன பண்ணிருக்கோம் தெரியாது. அதுக்கு ஒரு நான் ரோட்டில வச்சுக்கிட்டு நான் பண்ணோட படிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வேணும். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்க தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்துப்போம். எங்கள் படிப்பு செலவுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு போயிடுவோம். எங்கள் அம்மா வேணும், எங்கள் அப்பாவும் வேணும். எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போயிடுவோம். எங்கள் அம்மா அப்பா வேணும். எனக்கு எங்க அம்மா அம்மா வேணும். எங்க அம்மா அம்மா எங்க அம்மா வேணும். எனக்கு எங்க அம்மா அம்மா வேணும். இல்ல அப்பா வந்து குடிப்பார் எப்பயுமே. எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது. எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் உடம்புல ஆல்ரெடி இருந்தது. எங்கள் அப்பா அதை ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கக்குள்ளே எங்கள் அம்மா அது கவனிக்காத அந்த வலி தாங்காத அதை எடுத்து தண்ணி நினச்சி குடிச்சிட்டாங்க. அதனால தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் படிக்கணும். எங்களுக்கு படிப்புக்கு எதனா உதவி வேணும். எங்கள் இடம் கிடக்குது. நாங்கள் வாடகை வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு வீடு வேணும். நாங்கள் படிக்கணும். எனக்கு திருப்பி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வேணும். இல்லைன்னா இதுக்கு ஒரு வழி காமிங்க. அவ்வளோதான். வீட்டுக்காரனா நான் சின்னத்தில் விட்டு செத்துட்டான். இதில் வச்சு நான் காவந்தம் பண்ணேன் சாமி. ஓடி தான் சாமி கல்லையை விற்றா தான் என் பொண்ணுகளை காப்பாற்றுவேன். எனக்கு ஒரு எந்த பையனும் 2ல் 1 பிடிச்சி 1 வச்சுருக்கிறேன். 2 மருமகளை ஒரு மருமலை போட்டா ஒரு மருமலை வச்சுருக்கிறேன். நான் இந்த பேர பிள்ளைகளை வச்சு என்ன சாமி பண்ணுவேன்? எனக்கு ஏதாச்சும் ஒரு வைமாரம் செய்யுங்க சாமி. இந்த குடும்பத்தை பாருங்க சாமி. இந்த மக்கள் நாங்கள் தேவுக்கிறத பாரு ஐயா. எங்களை பாரு ஐயா. உங்கள் மனுஷன் பிரித்து பண்ணுங்க சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.